அம்மா எங்க தனியா பலகாரம் சுட்டுட்டு இருப்பாவளே, ஏதாவது உதவி செய்வோன்னு வாராளா பாரேன். உள்ளேயே உட்காந்து போனையே தான்ப்பா பாக்கா. என்னத்த செய்ய? அடடே சரசக்கா, என்ன தனியா பேசிட்டு இருக்கிய? என்ன பெரிய பொண்ணு செய்ய? நான் ஒன்று பெத்து வச்சிருக்கனே, ஒரு உதவியும் செய்ய மாட்டேக்கு. உள்ளேயே உட்காந்துட்டு கிடக்கு. அதனால என்ன, எனக்கு வேலை எதுவும் இல்லை, சும்மா தான் வந்தேன். நான் வேணா உதவி செய்யேன். ஏங்கா பொழுது சாயே இப்போ உட்காந்து நீங்கள் பலகாரம் சுடியதுக்கு காலையில் மதியானம் போல் சுட்டு வச்சிருக்கலாம்ல? அது கரெக்டு தாம்மா. காலையில் துணி எடுக்க போயிட்டேன் பார்த்தியா? அப்புறம் சரி மதியானத்துக்கு மேலே பார்ப்போன்னு நினச்சேன். வந்தோன்னே ஒரே அசதி, படுத்து அந்த ஆளை உறங்கிட்டேன். ஆமாக்கா, அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு வந்து எனக்கும் சரியான அசதி. நானும் தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் வீட்டில் பொழுதே போகலை. அதான் சரின்னு இருந்தாலும் வந்தேன். நீ பலகாரம்லாம் சுட்டுட்டியா பெரிய பொண்ணு? பலகாரம்லாம் நான் என்னைக்கு செஞ்சேன்? அதெல்லாம் என் மாமியார் பார்த்துக்கிடும். செஞ்சு தரலன்னா திட்ட போறாவ. அது என்னைக்குக்கா என்ன திட்டாமல் இருந்து சொல்லுங்க. அப்படி இல்லைம்மா, நம்மளே இடம் கொடுக்கப்படாதுல்ல. கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்லைக்கா, அதெல்லாம் அதுவே பார்த்துக்கிடும். நேற்றே பலகாரம் சுட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி சரிம்மா. சங்கரை காணலை. எம்மா நம்ம வெடியை வாங்கிட்டு வந்தாலும் வந்து பார்த்துக்க, என் நேரம் பார்த்தாலும் வெடியை வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கான் வீட்டுக்கு பிறத்தால. வெடிச்சிட்டு போட்டுக்கா, நம்ம சின்ன வயசில் வெடிக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம அப்பா அம்மா வாங்கியே தந்தாவே. சரி இந்த காலத்து பிள்ளைகளுக்காவது நம்ம வாங்கி தரோம்ல, அது வெடிச்சிட்டு போட்டு. எட்டி வெடிக்கிறது தப்பு இல்லை, சும்மா காதுகிட்டேயே பொழுது இன்னைக்கு வந்து வெடிச்சா எப்படி இருக்கும்? நமக்கு அடுத்த நேரம் மனசார பிள்ளைகளுக்கு வாங்கி தர தோணுமா? என் நேரம் பார்த்தாலும் புழு புழுன்னு இருக்கானேன்னு தானே தோணும். அட நம்ம பையன் மட்டுமா வெடிக்கான், எல்லாரும் தானே வெடிக்காவே. விடுங்கக்கா. ஐயையோ, அம்மா வேற பலகாரம் சுட்டுட்டு இருக்காவ. என்னை மட்டும் பார்த்தாவன்னா அதை இதை செய்யணும் வேலையை வாங்குவாவ. ஓடிடணும் அப்படியே அந்த ஏட்டி திவ்யா, இங்க வாட்டி. பாரு பெரிய பொண்ணு, கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுல வாங்காம போய்கிட்டு கிடக்கா. ஏக்கா நீங்க கூப்பிட்ட சத்தம் அவ காதுல விழுகாம இருந்திருக்கும், அதான் போறா. கேட்டிருந்தா வந்திருப்பாள்ல. அதெல்லாம் நல்லாவே கேட்டிருக்கும் டி. வேலை செய்யணும்னா கறி வெளிச்சிரும், அதான் ஓடிட்டா. ஏல கோபி, இங்க பாரா. இந்த பாட்டி வீட்டு முத்தத்துல மட்டும் இவ்வளோ வெடி பேப்பர் கிடக்கு. எப்படில? ஏல பாட்டி வீட்டை பார்த்து நீ எடை போடாத. வீடு மட்டும்தான் குடிசை வீடு. எத்தனை தோட்டம் துறவு வச்சிருக்கு தெரியுமா அந்த கிழவி? அப்படியா? ஆமால, எங்க வயல் பக்கத்துலயே அதுக்கு ஒரு நிலம் கிடக்கு. நல்ல பணக்கார பாட்டி தான்ல. அவிய மகன் அந்த அண்ணன் இருக்காவல்ல, அவிய எங்கேயும் ஃபாரின்ல இருக்காவலாம். அவிய எப்படி வந்திருப்பாவல்ல தீபாவளிக்கு, அவிய வாங்கிட்டு வந்திருப்பாவ நிறைய வேட்டு. அவிய தான் வெடிச்சிருப்பாவன்னு நினைக்கேன். அவ்வளோ பணம் இருந்தா இந்த பாட்டி ஏன் குடிசையிலேயே கிடக்கு இன்னும்? அது சரியான கஞ்சோல. ஊருக்குள்ள அந்த மாதிரி வசதியா இருக்கேன்னு காமிச்சுக்கிட்டா யாரும் எதுவும் நினைப்பாங்கன்னு சொல்லி அது குடிசையில கஷ்டப்படுற மாதிரியே தான் கிடக்கும். ஓஹோ, பாரு நம்ம வீட்டு முந்தி கூட இவ்வளோ கிடையாதுல்ல. ஏல வீட்டு முன்னாடிலாம் நிறைய பேப்பர் கடந்தாதான் நம்மெல்லாம் கெத்து தெரியுமா? அப்பதான் ஊர் பயலுவ நம்ம நிறைய வெடி போட்டிருக்கோம்னு நினைப்பாவ. ஆமால, அப்ப நம்ம ஒன்று செய்வோம்ல, இங்க உள்ள பேப்பர்லாம் அள்ளிட்டு போய் நம்ம வீட்டு முந்தி போட்டுருவோம். ஏல இது சூப்பர் ஐடியா. வெளியே யாருல நிக்குது? ஓடி வந்துரு. எலவா, இதெல்லாம் நம்ம வீட்டு முந்தி போட்டுருவோம். அப்பதான் பாக்குறவைய நம்ம தான் நிறைய வெடிச்சு நினைப்பாவ. ஏல், யாரும் பார்க்காவலான்னு பார்த்துட்டு போடல. அப்புறம் போடும்போது யாராவது பாத்துட போறாவ? பார்க்க மாட்டாவல. அப்படியே பார்த்தாலும் வீட்டு முன்னாடி நிறைய குப்பை கிடந்துச்சு, அதனால தூத்துட்டு இருக்கோன்னு சொல்லிடலாம். கல்ல இல்ல நீ. இரு போட்டுட்டு வரேன். போட்டாச்சுல, வா இப்ப உங்க வீட்டு முந்தி போய் போட்டுருவோம். ஆடல, வா போவோம். இல்ல அவ்வளவுதான், 2 வீட்டுக்கும் போட்டு முடிச்சாச்சு. இனி ஊருக்குள்ள நம்ம தான் கெத்து. ஆமால, வா ஊருக்குள்ள 2 பேரும் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். எவன் வீட்டுல இல்லையோ இல்ல பட்டாசு வெடிக்கலையோ அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு வருவோம். வா வா. எத்தே பார்த்து வெடிங்க. நான்லாம் அந்த காலத்துல வெடிக்காத வெடியா? ஓ, உங்க அம்மா வெடியெல்லாம் வாங்கி கொடுத்தாவளா? நான் வெடிக்காத அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாருட்டி என்ன. ஐயோ சரிங்க தே. யாருக்கிட்ட இன்னும் நம்மளை பத்தி ஒன்றும் தெரியறதில்ல. பட 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 பட. எத்தே வெடிய நீங்க இன்னும் பத்தவே வைக்கல. அட ஆமா, நம்ம வெடியை இன்னும் பத்தவே வைக்கல. இவ வேற சிரிப்பாளே. ஏட்டி பத்த வைக்கலன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா? பிறகு எதுக்குத்தே ரன்னிங் ரேஸ் ஓடுனிய? ஏட்டி வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் தானே தீபாவளி எல்லாம் வருது. அன்னைக்கு தானே வெடியெல்லாம் வெடிக்கும், மற்ற நாள் என்ன வெடிக்கவா செய்யும்? போன வருஷம் வெடிச்சது, அதுக்கு பிறகு இந்த வருஷம் தான் வெடிக்க போகிறேன். அதனால கொஞ்சம் அப்படியே ஓடி ஆடி வந்தால் தானே கை காலெலாம் நல்லாயிருக்கும், குடிஞ்சு நிமிர்ந்து அழகாக பட்டாசு வெடிக்க முடியும். அதுக்கு தான்.
கிளவி ஒன்றுமே இல்லைனாலும் நல்லா வாயிலே வடை சுட்டுருமா. என்னட்டி? ஒன்றும் இல்லத்தே, சூப்பர். இப்படியெல்லாம் பண்ணிட்டு வெடிச்சாதான் நமக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. சரி, நீங்கள் அந்த வெடியை கொளுத்துங்க. நான் வெடியெல்லாம் வெடிச்சுக்கிடவே மாட்டேன், வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன். கேட்க ஆளுவளா? செவனேன்னு இருந்தவளை பிடிச்சிட்டு வந்து வெடிய வெயின்னா எப்படி வைக்க? பயமாக வேற இருக்கே. முருகா 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 காப்பாத்து. இம்மா பத்திக்கிட்டு தூர போங்க. அவ்வளோதான், ஓடியாச்சு. ஐயா, நம்ம வீட்டுக்கு போவோமா? போவோம் மைனி, அம்மா சமைச்சிருப்பாவன்னு நினைக்கேன். ஆமாம், சின்னத்தையை வேற தனியாக சமைக்க விட்டுட்டு வந்துட்டேன். சரி, வாழ போவோம். குமாரிங்க பரமேசு, அவைய உள்ள குளிச்சிட்டு இருக்காவக்கா. அவனுக்கு முந்தைய நீ குளிச்சு கிளம்பிட்டியோ? ஆமாக்கா, காலையிலேருந்து இங்கே உட்காந்து ஒரே வெடி பொடிய வேலை தான். நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், கிளம்புன மாதிரியே இல்லை ஆள். அதான் சரின்னு நான் போய் கிளம்பி வந்துட்டேன்க்கா. சரி சரிட்டி, என்ன சமைச்சா? கொஞ்சம் குலோப் ஜாமுன் திங்கணும் போல் இருந்ததா, அதனால் காலையிலேயே அதை செஞ்சுட்டேன். செஞ்சு 2 தின்னேன். அதுவே வயிறு கொஞ்சம் அப்படியே மந்தமாக இருக்குக்கா. அதனால் காலையில் சும்மா இட்லி மட்டும் வச்சுருக்கேன், அவைய சாப்பிடட்டுன்னு. மதியானம் ஏதாவது கறி ஏதாவது எடுத்துக்க வேண்டியதான். சரி சரிட்டி. நீங்கள் என்ன சமைச்சிய? நான் இனிதான் சமைக்கணும். நான் ஒன்றும் சமைக்கலை பார்த்துக்க. மற்ற நாள்லாம் என் புள்ள முகரையில் வெயில் அடிக்கிறது கூட தெரியாமல் நல்லா தூங்குவா பார்த்துக்க. இன்னைக்கு வெடிச்சத்தம் கேட்டோன்னே காலையிலேயே முழிச்சிட்டா. முழிச்சு கிளம்பி வெடிக்க போயிட்டா பிள்ளைகளோட. அதனால் அவியலும் இன்னும் முழிக்கலை, அசதியில் தூங்கிட்டு இருக்காவ. இனி முழிச்சதுக்கப்புறம் ஏதாவது கறி கூட்டு வைக்க வேண்டியதான். சரி சரிக்கா. இது என்ன ஒரே ஒரு வெடி மட்டும் கிடக்கு? அவிய வெடிச்சிட்டு இருந்தாவன்னு சொன்னேன்லக்கா, அதில் ஒன்று மீதி கிடக்கு பார்த்துக்கிடுங்க. வேணும்னா அது ஒன்று எடுத்து வெடிங்கக்கா. வேண்டாமிட்டி, இருக்கட்டும். அட பரவாயில்ல, வெடிங்க. ஏக்கா, கையிலே வச்சுட்டு கிடக்காதையே தூக்கி வீசுங்க, மேல் வெளில பட்டுற போது. என்ன விஜய், நீ வெளியே வராமல் போயிட்ட? அத்தையோட சரியான கூத்து தெரியுமா? என்ன நீ சொல்றிய? என்ன பண்ணாவ? அட, அவியல வெடி வைக்க கூட்டிட்டு போயாச்சு. அவிய பண்ண அலும்பு சரியான அலும்பு பார்த்துக்க, ஒரே காமெடியா இருந்து. நீயும் வந்திருக்கலாம்ல. நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தண்ணி, அதான் போயிட்டேன். என்னல நீ எப்போ இங்கே வந்தாலும் எங்கேயாவது வெளியே போகிறேன்னு தான் போறா. இல்லை நீ ஃப்ரெண்டு இங்கே இருக்கான், அதான் பார்க்க போனேன். ஓஹோ, பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டால? என்ன மைனி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பெரிய பொண்ணு விஜய நம்பிடலாம், தினேஷை தான் நம்ப முடியாது, இவன் தான் திருவாத்தேன். ஆஹா, என் மேலே இப்பயே இவ்வளோ நம்பிக்கையா? சரிதான். சரி சரி, வாங்க நம்மளும் போய் சாப்பிடுவோம், பசிக்கு. சாப்பிட்டுட்டு நம்மளும் வெடியெல்லாம் வெடிப்போம், வாங்க. ஆமாம் ஆமாம், போவோம். அக்கா வா, நம்ம 2 பேரும் இங்கேயே வெடிப்போம். ஏடி, இதை அந்த கமலா ஆச்சி வீடு பார்த்துக்க. அவ்வளோதான், வெடிச்சு குப்பெல்லாம் இங்கே கடந்ததுன்னா ஆஞ்சு பிடுவாவ நம்மளை. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடி. எப்படி சொல்லியா? அந்த ஆச்சி ஊரில் இல்லை. ஐ சூப்பரு, அப்போ இங்கேயே வெடிச்சிட வேண்டியதான். ஏடி, ஒழுங்கா கீழே வச்சு வெடி, கையில் கீழே பட்டுற போகுது. உனக்கு என்ன பற்றி இன்னும் தெரியல. கையிலெல்லாம் வச்சு வெடிச்சாதான் கெத்து, தெரியுமா? கெத்து தான். மூஞ்சி முகரையில் பட்டுச்சுன்னா தெரியும் டி. ஐயா போக்கா, இப்போ பாரு என் திறமைய. என்னங்க, வெடியை பக்கத்தில் வச்சுட்டு வெடிப்போமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிய போல. எங்க ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது வந்து நின்றுட்டே இருக்கீங்க. நான் போகிற பக்கம்லாம் என்னை ஃபாலோ பண்ணுறதா உங்கள் வேலையா? ஹலோ, உங்களை ஃபாலோ ஒன்றும் பண்ணலை. என் சொந்தக்காரவிய வீட்டுக்கு வந்தேன், இந்த ஆளை வந்தேன், நீங்கள் உட்காந்துருந்தீங்களேன்னு கேட்டேன். யார் உங்கள் சொந்தக்காரவிய? அதை முதல்ல சொல்லுங்க. நான் போய் முதல்ல உங்கள் பையனை கண்டிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு வரேன். ஐயையோ, அப்படி என்ன உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்? உங்கள் வேலை ஏதோ, அதை முதல்ல பாருங்களா. சரிங்க மேடம். என் நேரம் பார்த்தாலும் நம்ம பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். சை. ஹலோ, இப்போ எது கிட்ட வந்தியே? அட கடவுளே, நான் என்ன செஞ்சாலும் குத்தன்னு சொன்னா எப்படிங்க? நான் அந்த ஆளை போகணும், நீங்க தான் அந்த வழியில உட்காந்துருக்கீங்க. உங்களை தாண்டி அந்த சைடு போறதுக்காக தான் வந்தேன். ஓஹோ, சரி சரி போங்க. நீங்க இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் எதுக்கு இவன் நல்லா இருக்க சொல்ல போறேன்? ஆமாங்க. நானா போக மாட்டேன்னு சொன்னேன், நீங்க தான் என் வழியை மறைச்சிட்டு நிக்கிய. ஓ சாரி, போங்க. வெடினா ரொம்ப பயம் போல் இருக்கே. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க கிளம்பலாம். அதான் பார்த்துட்டேனே, அப்புறம் எதுக்கு மறைக்கிய? கடவுளே, எந்நேரம் பார்த்தாலும் இவன்கிட்ட நம்ம இப்படி டேமேஜ் ஆகிறதே வேலை பொழப்பா போச்சு நமக்கு. சை. எவ்வளோ சூப்பராக சுற்றுது பாருங்க டி. ஆமாக்கா, அழகா இருக்கலாம். நீங்க தள்ளி வாங்க, காலில் எதுவும் பட்டுற போகுது. அதெல்லாம் ஒன்றும் படாது திவ்யா. இட்டி சுவாதி எங்க ஆளையே காணல. வீட்டில் கடப்பாலாம் இருக்கும், ஃபோன் போடுங்க, வருவா.
கீர்த்தி வந்து இந்த புஷ்வானத்தை வெய் வா. நீ ஏன் வெயில? ஏன் இது செய்ய கூட உனக்கு பயமா இருக்கா என்ன? ஹலோ சார், எனக்கு ஒரு பயமும் இல்லை, அந்தால தானே இருக்கு, அதனால உன்னை வைக்க சொன்னேன். சரி சரி. அழகா இருக்குல்ல விஜய் பார்க்க. ஆமா கீர்த்தி, அடுத்த வருஷம் இந்நேரம்லாம் நம்ம தலை தீபாவளி கொண்டாடிட்டு இருப்போம். நீ சொன்ன மாதிரியே நடந்தா ரொம்ப சந்தோஷம்ல. நிச்சயம் நடக்கும் நம்பு. சரி, நேராயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரப்போறாவ, நான் கிளம்பியேன். பார்த்து பத்திரமா வெடியெல்லாம் வெடிக்கணும் என்ன? விஜய், விஜய் அது அது வந்து சொல்லுமா என்ன? அது அது வந்து நீயும் கவனமா இரு. லவ்